இப்படிப்பட்ட மோசமான ஜனங்களை நான் போஷிப்பேன், திருத்துவேன், இவங்களை நல்லவங்களா மாற்றுவேன், இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், இவங்க இல்லாத ஒரு காரியத்தை இவங்களுக்கு பெற்று கொடுக்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நான் சொன்னேன், எங்கேயோ சுற்றிட்டு இருந்த என்னை கூப்பிட்டு இவங்களுக்கு நீ போஷி, இவங்களை நீ பாதுகாத்துக்கொள், இவங்களுக்கு அற்புதம் செய், ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு there is a man who is raising his fist against God, there is a man who is raising his anger or his voice against God. முதல் காரியம் வேதம் சொல்லுது, இந்த 13வது வசனம் வரைக்கும் அல்லது 14வது வசனம் வரைக்கும் வேதம் சொல்லுது புலம்புன மனுஷன். 15வது வசனம் வரும்பொழுது Moses is telling, why don't you kill me, why don't you really put me to death என்று சொல்லி அழகாய் ஒரு வேளை அந்த மனுஷனுடைய புலம்பல் உச்சக்கட்டத்துக்கு போகுது. ரெண்டாவது காரியம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மனுஷன் சோர்ந்து போனவை, எவ்வளோ பெரிய ஊழியம். He was handpicked by God. His appointment, his christening, his glory was from God. இப்போ வேதம் சொல்லுது, கர்த்தருடைய சித்தத்தை கேட்கல, ஆண்டவர் இடத்துல போய் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தாருன்னு சொல்லலை. 16வது வசனம் வரும்பொழுது மோசஸ் இப்போ 70 பேர் சொல்லி கூப்பிடுற அந்த 6 லட்சம் ஆம்பளைங்களில் ஒரு 70 பீப்புளை கூப்பிட்டு அந்த மனுஷங்களை கூப்பிட்டு, என்னால் இந்த ஊழியத்தை நீ செய்ய முடியாது. இந்த மோசமான ஜனங்க குரூப்பிசம், இந்த மோசமான ஜனங்க எனக்கு விரோதமாக பேசுகிறான், இந்த மோசமான ஜனங்க எங்கெங்கேயோ கூடி எனக்கே தெரியாமல் அவங்க புலம்புறாங்க. திஸ் குரூப் இஸ் பொல்யூட்டிங் தி அதர் நைஸ் குரூப் ஆஃப் பீப்புள். அவங்கெல்லாம் இன்னசென்ட் பீப்புள், அவங்கெல்லாம் கடவுளுக்கு பயந்தவங்க. ஆனால் அந்த வெனமஸ் குரூப் எப்படி சேர்ந்தாங்கன்னே தெரியல. இந்த தப்பானவங்க எப்படியோ அந்த கூட்டத்தில் வந்துட்டாங்க. ஐ ஷுட் ஹவ் பீன் கேர்ஃபுல் டு வீட் தெம் அவுட். ஆனால் எங்கேயோ இந்த காரியம் தப்பாயிருச்சு, ஆகையால் ஐ ஹாவ் டு பே த ப்ரைஸ் என்று சொல்லி இப்போ வேதம் சொல்லுது, மோசஸ் 70 பேரை கூப்பிடுறார். அந்த 70 பேரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் சொல்றாரு, என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. I want you to take over, I want you to take over, I want you to take over என்று சொல்லி he spills the responsibility on 70 people. பிரியமான ஐயா அம்மா, முதல் காரியம் இன்றைக்கு he is now angered because of the rabblers. Second, he is angered with God. Third, he handpicks few people. இதில் ஒருத்தருடைய பேரையும் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி நான் பார்க்கல. மோசஸே ஊழியத்தில் நீ அவனை பார்த்துக்கோப்பா, நீ அந்த கூட்டத்தை பார்த்துக்கோ, நீ இவங்களை பார்த்துக்கோ, நீ இவங்களை பார்த்து. காரணம் என்னன்னு சொன்னால், இவங்களுக்கு நான் நல்லவனாக இருந்தேன், இவங்களுக்கு நான் சுயநலம் இல்லாமல் இருந்தேன், இவங்ககிட்ட நீ எனக்கு என்ன செய்வேன்னு கேட்காம நான் உனக்கு இதை செய்யவா, நான் உனக்காக இதை செய்கிறேன், நான் உனக்காக இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். இது எப்போ நடக்குதுன்னு சொன்னால், இந்த கிரம்பிளிங், இந்த மர்மரிங், இந்த அன்வான்ட் இஷ்யூ எப்போ நடக்குதுன்னா, மோசஸ் இப்போ தான் அந்த மவுண்ட் சைனாயிலேருந்து அந்த டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வரார். 3 நாள் தான் ஆகுது, 3 days 72 ஹவர்ஸ்க்குள்ளே 47 நாள் இந்த மனுஷன் கடவுளோடு இருக்கிறார். அப்போ கடவுள் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து கூப்பிட்டுருப்பார். கடவுள் எங்களை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒன்று இந்த வயசான மனுஷங்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருப்பார். இந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னு கேட்போம், இந்த மனுஷன் வாய் திறந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு கிடையாது. இன்றைக்கி செல்லதுரை அங்கிள் ஒரு சாதாரண ஒரு ஊருக்கு தான் போயிட்டு வந்தார். ஆனால் ஒரு வாரம் இல்லை, இன்றைக்கு அவர் வந்த பிறகு நிறைய பேர் அவரை சுற்றி உட்கார்ந்து, எப்படி இருந்தீங்க அங்கிள், எப்போ வந்தீங்க, என்ன நடக்குது, இப்போ மெட்ராஸ்க்கு வந்துட்டீங்களே, தண்ணி இருக்குதா. ஒரு வயசில் மூத்த மனிதர் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார், ஒரு வயசுல மூத்த மனிதர் வந்து கடவுளுக்கு நிற்கிறான்னு சொல்லும் பொழுது அவரை சர்ச்சுக்கு என்ன செய்துட்டார், அவர் எத்தனை கான்ட்ரிபியூட்டிங் மெம்பர், எத்தனை ஃபாரின் டோனர்ஸை கொண்டுட்டார், எத்தனை புது ஆட்களை வேன்லையோ லாரியில பஸ்லையோ கொண்டுட்டார். we are not bothered. இந்த வயசுல நீங்க இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம், உங்களுடைய அனுபவம், உங்களுடைய ஆசீர்வாதமான ஊழியங்களுக்கு வேணும்னு சொல்லி நிற்கிறோம். அப்போ இந்த ஜனங்க மோசஸ் 3rd டேலேருந்து நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. My Bible tells like this, Moses called 70 people and he names them, you will take care of these people. அப்போ என்ன நடக்குதுன்னா, நல்ல செய்தி, நல்ல தீர்க்க தரிசனம், நல்ல ஊழியம், நல்ல வர்ஷிப், நல்ல ஆராதனை எல்லாம் மோசஸ்னுடைய தலைமையிலிருந்து நடந்தது. இப்போ ஒன்ஸ் யூ கீப் ஆன் நாகிங் திஸ் பர்சன், மோசஸ் சொல்கிறாரு, இனி இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கப்பா, உனக்கு அன்அடல்ட்ரேட்டட், உனக்கு நல்ல வார்த்தை, உனக்கு தேவ சித்தம், தேவ திட்டம் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிற. இந்த 10% இந்த ரேப்லர் சொல்கிறதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிற. உனக்கு ஒரு சுய புத்தி இல்லை, அவன் சொல்கிறது அவ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு யூ ஆர் நவ் ட்ரைங் டு சேர்ன் அவுட் அ நியூ ப்ராப்ளம். நவ் யூ வில் பி ஹெல்ட், யூ வில் பி ஹேண்டில் பை திஸ் குரூப் ஆஃப் பீப்புள். 3rd thing. 4th thing என்ன தெரியுமா நடந்தது? ஜோஷுவான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் லீடர் இருக்கிறார். வேதம் சொல்லுது 47 நாட்கள் நல்ல புத்தி உள்ள ஒரு மனுஷன். ஆனால் நான் எங்கேயும் போயிடக்கூடாது, நான் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷுவா அதே இடத்துல இருக்கிறார். ஒருவேளை எனக்கு இன்னும் ஃபாண்ட் மெமரிஸ் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது நான் ஒரு வேளை பாத்ரூமுக்கு போனாலோ இல்லாட்டி குளிக்கணும்னு சொல்லிட்டு 10 minutes or 12 minutes இருந்தால் கூட எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்கும். அது பெருசாலாம் இட் இஸ் நாட் சம்திங் தட் எக்ஸ்போசஸ் இட்ஸ் அஃபெக்ஷன் ஆர் எக்ஸ்பிரஸஸ் இட்ஸ் அஃபெக்ஷன். ஆனால் அந்த பாத்ரூம் போயிட்டு எத்தனை நிமிஷம் ஆனாலும் அந்த பாத்ரூம் பக்கத்துலேயே கிடக்கும்.
அந்த 5 நிமிஷமோ 7 நிமிஷமோ 10 நிமிஷமோ இட் வில் நெவர் மூவ் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். அதுக்கு நல்லா தெரியும், மை மாஸ்டர் ஹஸ் கான் தேர், மை ஃப்ரெண்ட் ஹஸ் கான் தேர், ஐ ஹாவ் டு வெயிட் நியர் த டோர் அப்படின்னு சொல்லும். அந்த 10 நிமிஷம் 12 நிமிஷம் பொறுத்து அந்த கதவு திறக்கும் பொழுது எத்தனையோ 10 வருஷம் அமெரிக்காலேருந்து வர்ற மாதிரி, இல்லாட்டி எங்கேயோ பெரிய ஊர்லேருந்து வர்ற மாதிரி அவ்வளோ குதிச்சு சந்தோஷமா அது வால்லாம் சாப் பண்ணிட்டோம். அந்த சின்ன வால் ஆட்டிட்டு குதிச்சுட்டு இருக்கோம். அவ்வளோ வெயிட் வேறாது. அந்த வெயிட்லையும் தாண்டி ஒபீஸ்லையும் குதிச்சு 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 ஐம் ஹாப்பி டு see you. அப்போ இந்த ஜாஷுவா 47 நாட்களாய் அந்த சின்ன நாய்க்குட்டி 10 நிமிஷம் இருக்கிறது எனக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ ஜாஷுவா 47 நாட்களாய் அந்த மலை மேலே இருக்கிறான். அவ்வளோ அவனுக்கு ஞானமுள்ள ஒரு மனுஷன். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அவன் விழுந்த கதையை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். 26வது வசனம். What all happens because of one group of small rabblers in your family, in your business, in your team or in our church? படிக்க கேட்போம். 26வது வசனம். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். 28th verse. உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவைகளை தடை பண்ணும் என்றான். இப்போ வேதம் சொல்லுது, யோசிச்சு பாருங்க. இப்போ அசிஸ்டண்டா செகண்ட் இன் கமாண்டா இருக்கிற ஜாஷுவா இப்போ பார்க்குற மோசஸ்னுடைய ஆட்டிடியூட், மோசஸ்னுடைய ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு now he also becomes a grumbler. அவனுக்கு ஒரு இரிட்டேட்டட் ஸ்பிரிட் உள்ள வந்துருச்சு. வேதம் சொல்லுது 2 பேர் அவங்க அந்த கூடாரத்தில் இருக்கிறாங்களாம். அந்த கேதரிங் போல் ஒரு அசம்பிளி நடக்குது. அந்த அசம்பிளி நடக்கும்போது 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருந்துட்டாங்கன்னா, யாராவது பிடி மாஸ்டரோ யாராவது டீச்சரோ யாராவது அந்த லேப் அசிஸ்டண்ட்டோ போகும்போது அவங்க கிட்ட கேட்பாங்க, டேய் ஏன்டா இங்கே இருக்கிற, கீழே அசம்பிளி நடக்குது, வை ஆர் யூ ஹியர் இன் யுவர் கிளாஸ்? அவனுங்க போய் சொல்லலாம், சார் ஃபீவர் இருக்குது, வாந்தியரமாக இருக்குது, ஏதோ ஒன்று சொல்லலாம். ஒரு வேளை ஹியர் நவ் ஜாஷுவா சீஸ் 2 people. அவனுங்க பேரை கூட எழுதிட்டாங்க. அந்த 2 பேர் எப்படி மானிட்டரோ இல்லாட்டி ஃப்ளோர் லீடரோ இல்லாட்டி டேபிள் லீடரோ பேர் எழுதுற மாதிரி இன்னைக்கு பைபிளே எழுதி இந்த 2 பேர் கூடாரத்தில் இருக்கிறாங்க. இப்போ கடவுள் அந்த 68 பேரை அபிஷேகிக்கின்றார். இந்த 2 பேர் கூடாரத்தில் இருந்தாலும் கர்த்தர் அபிஷேகித்து மோசஸ்க்கு இனி நான் ஊழியத்தை குறைச்சிட போறேன், he is not interested, he is now being hurt by the congregation அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த 2 பேர் எங்கேயோ மூலையில் இருக்கிறானுங்க. அவனுங்க மேலேயும் கடவுள் அபிஷேகத்தை வைக்கிறார். ஆனால் தடை பண்றது யாரு? ஜாஷுவா குறித்து அழகாக இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் படித்தோம். ஜாஷுவா the son of Nun, Moses is assistant, a faithful servant of God. இவ்வளோ credentials இருக்கிற மனுஷன் now he comes and tells Moses, now this cannot happen, strike off their name, இவனுங்களை ஊழியத்தில் சேர்க்காது என்று சொல்லி. பிரியமானவர்களே, the fourth thing that happened in Moses' ministry is a grumbling spirit. பிரியமான, the first thing that I want to remind you is Joshua, David குறித்து படித்தோம். He says, I've been blessed on one side, but at the same time I'm walking through a valley of death, I'm walking through a dark valley. எனக்கு அடுத்தது எப்போ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, but I'm still not bothered about the evil. So he was very confident. He's telling us, கடவுள் என்னை தேற்றுவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். கடைசியாக முடிக்கும்போது சொல்கிறாரு, நன்மையின் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி அழகாய் முடிக்கின்றார். ஆனால் இங்கே ஒரு பழைய மூத்த ஊழியக்காரரோ முதிர் ஊழியக்காரரோ அழகாக இந்த 11th chapter ஆரம்பிக்குது. அப்போத்துலேருந்து தான் வாழ்க்கையில் பிரச்சனை. எப்போ பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு 10% ராப்லர்ஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த ராப்லர்ஸ் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஒரு வேளை என்னை தனியாக கூப்பிட்டு பேசுவீங்கன்னா, மேபி ஐ மைட் be able to identify this group of rabblers even in a small congregation. 100ல இந்த 10% யாரு காமிச்சு கொடுத்துடலாம். அல்லது பிரதர், you know this person on the outside, but I will tell you how much damage they've been doing or how much damage they're doing inside their family or in few families in Canaan. ஒருவேளை இன்னைக்கு மாம்சத்திலையோ ஆவிலையோ சொல்லிடலாம், அது ஓரம் விட்டுரும். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த ராப்லர்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஜனம் என்ன செய்தார்களாம்? ungrateful people, someone who were not at all connected with God or God's peopleனா அதுதான் டேஞ்சர். உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலியில் இந்த ராப்லர்ஸ் மாதிரி யாராவது ஒருத்தர் இன்றைக்கு அந்த புலம்பலின் ஆவி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அல்லது எங்கேயோ ஒரு முறுமுறுப்பு ஆவி, அல்லது ஒரு இன்டிஃபரெண்ட்டாக இருக்கிறாங்க, ஏன் இப்போ மூஞ்சி தூக்கிட்டு போகிறாங்க, ஏன் இப்போ கோவமாக இருக்கிறாங்க, என்ன காரணம்? நான் எதுவும் தப்பு செய்யலையே, நான் யார்ட்டையும் கோவமாக பண்ணல, நான் எந்த தப்பான ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் ஆகல, நான் எந்த காசையும் நான் எரிக்கலை, எதுவுமே நான் செய்யலை. Why is my wife, why is my husband, why is my son, why is my daughter, why is my in-laws, why is somebody in my team, why is my colleague, why is my manager, boss, யாரையோ குறித்து இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ராபலரை போல there is somebody poisonous who has started creating trouble. அப்படிப்பட்ட நிலைமையில்
இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. யாருக்காக ஜெபம் பண்ணுன்னா, அவங்கள பிசாசு ஆளுகை செய்தோ கடவுள் அவங்கள அனுமதிச்சாரோ தெரியாது, சவுலை போல் அனுமதிச்சாரோ தெரியாது. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. அந்த கூட்டத்தை பார்த்து, இல்லாட்டி அந்த ஒரு நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், உங்கள் படுக்கறைக்குள்ளே இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸ் டெஸ்க்குள்ளே இருக்கலாம், உங்கள் காரில் ட்ராவல் பண்ணலாம், எங்கேயோ ஒரு ஸ்டேஜில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, மோசஸை மாதிரி ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு விரோதமாக நான் தூஷிச்சிடக்கூடாது. இன்றைக்கி நைட்டு நான் இந்த நைட்டு ப்ரேயர் நான் கட் பண்ணிடக்கூடாது. என் ஒய்ஃபோ, என் ஹஸ்பண்டோ, என் பையனோ, என் பாஸோ, என் கொலீகோ, என் நெய்பரோ, யாரோ ஒருத்தர் என்னை ஹர்ட் பண்ணுறாங்க, என்னை கான்ஸ்டண்ட்டாக நேக் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு மோசஸ் மாதிரி நம்ம கோமா பேச மாட்டோம். ஆனால் நம்ம நைட்டு ப்ரேயர் கட் ஆயிரும். நம்ம ஆண்டவரோடு பேசிட்டு கடைசியாக நம்ம ஆண்டவரே தேங்க்யூ, ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த ஃபுட், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த லைஃப், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஹவுஸ், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த ஏர் கண்டிஷனர், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த பெட்ஸ், ஐ எம் கிரேட்ஃபுல். எதை குறித்து நீங்கள் நன்றி செலுத்துறீங்களோ அந்த அன்னைக்கு நைட்டு ஒரு அன்கிரேட்ஃபுல் ஹார்ட்டோட போவீங்க. ஒரு கிராட்டிடியூட்ன்றது உங்கள் வாழ்க்கையில் மறந்து போய், அன்றைக்கு யாருனால? அந்த ரேபலர்ஸ்னால. ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா நடக்கும்? உங்கள் பொறுப்பு ஸ்லோவாக டைல்யூட் ஆகும். அது வரைக்கும் டைத் எடுத்து வைப்பாங்க, காணிக்கை கொடுக்கறது ஒரு பக்கம், ஊழியம் செய்கிறது ஒரு பக்கம், சர்ச்சுக்கு போகிறது ஒரு பக்கம், கூட்டங்களுக்கு போகிறது ஒரு பக்கம். அந்த ஒரு கூட்டம் ஜனத்தினால அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்லோவாக, இப்போ நான் மீட்டிங் போகலாம், இப்போ நான் அந்த சர்ச்சுக்கு போகலாம், இப்போ நான் அந்த ஊழியத்துக்கு இந்த காணிக்கை கொடுக்கலாம், இப்போ நான் அதை செய்யலாம், ஏதோ ஒன்று செய்யும் பொழுது அவங்களுடைய ப்ரெஷரோ, அவங்களுடைய இரிட்டேஷனோ, இல்லாட்டி அவங்களுடைய தேவையில்லாத ஒரு இன்வால்மெண்ட்னால somewhere we get demotivated. That's what happened in Moses' thing. மோசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக, என்னால் முடியாதுங்க, ஏன் இன்றைக்கி சர்ச் வரல? எனக்கு உடம்பு சரியில்லை. ஏன் இன்றைக்கி நீங்கள் அந்த ஊழியர் செய்ய வரல? எனக்கு இன்றைக்கி தலை வலிக்கிற மாதிரி இருந்தது. ஏன் இன்றைக்கி வரல? என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்கிற, என் ஒய்ஃபுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை. எங்கேயோ ஒரு பொய் சொல்லி ஸ்லோவாக கடவுள் கொடுத்துருக்குற நல்ல ஆசீர்வாதம். அல்லது ஏன் இன்றைக்கி ஆஃபீஸ் வரல? இன்றைக்கி ஏன் நீங்கள் இன்றைக்கி இங்கே இந்த டீம் எக்ஸ்கர்ஷன் வரல? இன்றைக்கி ஏன் நம்ம அந்த குரூப் டிஸ்கஷனோ இல்லாட்டி ஒரு மீட்டிங்க்கு ஏன் வரல? அன்றைக்கி சொல்லுவாங்க, ஐ ஃபெல்ட் ஃபீவரிஷ், மை சன் வாஸ் நாட் வெல், ஐ ஹேட் டு டேக் ஹிம் டு த டாக்டர். அல்லது இன்றைக்கி ஒரு ஓப்பன் டே, எங்கேயோ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு டீம் மெம்பர், ஒரு பாஸ், somebody, because of that one rabbler in that house, because of that one wrong person in the house, அந்த ஒரு நபர்னால அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அவங்களுடைய பொறுப்பு ஆஃபீஸில் 100% கொடுக்க முடியாது. மோசஸ் சொல்றாரு, 70 பேரையும் நீ அப்பாயிண்ட் பண்ணிக்கோ. ஒருத்தன் செஞ்ச வேலை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒருத்தர் செஞ்ச வேலை 6 லட்சம் பேருக்கு, அது 70 பேர். அப்போ எவ்வளோ ப்ரொடக்டிவ். இன்றைக்கி ஒரு ஹெச்ஆர் மேனேஜர்கிட்ட நான் கிவ் ஹிம் அன் அப்ரைசல் அப்படின்னு சொன்னால், ஈவன் அஜய் கூட, அலெக்ஸ் கூட அழகாக சொல்லுவார், ஐ ஷுவர்லி கிவ் ஹிம் அட்லீஸ்ட் 8 or 9 on a scale of 10. 70 பேர் செய்கிறது ஒரே ஆள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஹி வாஸ் மல்டி டாஸ்கிங். ஐ எம் ஷுவர் ஹி வாஸ் எஃபெக்டிவ். அப்படினால தான் இத்தனை ஹேர்டில்ஸை தாண்டி ஹி வாஸ் ஏபிள் டு ஷோ ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹெச்ஆரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் கூட சொல்லிடுவாங்க. அப்போ அத்தனை பேருக்கு 70 பேர் கூட்டி கொடுத்துட்டார். இப்போ அடுத்தது ரெண்டாவதாக ஒருத்தர் மோல்டு பண்ணார். அந்த மனுஷனும் ஒரு லீடர் சோர்ந்து போனதை பார்த்து இப்போ அடுத்த சொல்கிறாரு, இவனுங்க 2 பேரெல்லாம் சேர்க்காதீங்க, அவனுங்களுக்கு ஒழுங்கு இல்லை, தே ஆர் நவ் அவுட் சைட், நான் த்ரோ தம் அவேன்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இரிட்டேட்டடாக இருக்கிற. எப்படி வந்தது? அந்த ரேபலர்ஸ்னுடைய ஸ்பிரிட் ஆரம்பித்தது எங்கேயோ மோசஸை தாக்கி, இன்றைக்கி எல்லாம் டைல்யூட் ஆகி, இன்றைக்கி மோசஸ்க்கு அடுத்து இருக்கிற ஜாஷுவாக்கும் அந்த கிரம்பிளிங் ஸ்பிரிட், ஒரு கோவத்தின் ஆவி வந்தது. இதெல்லாம் தாண்டின பிறகு வேதம் சொல்லுது, மோசமான காரியம் என்னன்னு சொன்னால், எதை அவங்க புலம்புனாங்களோ ஆண்டவர் சொல்கிறார். மோசஸ் யோசிக்கிறார், எப்படி கடவுள் இவங்களுக்கு சாப்பாடை கொடுக்க போகிறார்? இவன் இப்படி சொல்கிறான். கடவுள் சொல்கிறாரு, ஒன்றும் பேசாது, உன்னை இரிட்டேட் பண்ணுறாங்களா, உன்னை ஹர்ட் பண்ணுறாங்களா, உன்னை நச்சரிக்கிறாங்களா, அப்படியே விட்டுருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அந்த ஊருக்கு ஒரு பேர் வச்சாங்க. அந்த பேர் என்ன அப்படின்னு சொன்னால், படிக்க கேட்க போகிறோம். 34th வசனம் படிக்க கேட்போம். Then I'll tell you why they named it that, why they named it like that. இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். கிப்ரோத் ஹத்தாவா அப்படின்னு பெயரிட்டானா. என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ரேபலர்ஸ் எல்லாம் குறித்து, ஏன் பிரதர் இவ்வளோ நீங்கள் எலாபரேட்டாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், இவனுங்க செத்த மயான பூமிக்கு பேரை வச்சுட்டாங்க. இவனுங்கனால ஒரு பெரிய பரியல் கிரவுண்ட் அங்கே உருவாச்சு. இன்றைக்கி நம்ம சொல்லணும், எங்கே புதைக்கிறாங்க, வேற ஆர் பரிங், கீழ்பாக் சிமெட்ரியா இல்லாட்டி கார்பரேஷன் சிமெட்ரியா இல்லாட்டி எங்கெந்த சமாதின்னு சொல்லி நம்ம ஒரு வேளை கேட்கறது போல், அது வரைக்கும் அது ஒரு மயான கிரவுண்டு கிடையாது, அது ஒரு சிமெட்ரி கிடையாது. ஆனால் இந்த ஒரு கூட்ட ரேபலர்ஸ்னால் என்ன தெரியுமாச்சு? வேதம் சொல்லுது, கர்த்தர் பார்க்கின்றார். ஒரு சின்ன விண்ட ஆண்டவர் அனுமதித்து ஒரு 3 அடி தூரம் தான், நம்முடைய ஹிப் அளவு தூரத்துக்கு
பேர்ட்ஸ் எல்லாம் அழகா, நீ என்ன கேட்ட, உனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு உனக்கு ஒரு வேலை செய்யாமல், ஒரு பிரச்சனை இல்லாமல், அழகா எந்த ஸ்ட்ரைஃப் இல்லாமல் உன் மடியில் வந்து விழுந்த பிஸ்னஸ், உன் மடியில் வந்து விழுந்த மினிஸ்ட்ரி, உன் மடியில் வந்து விழுந்த காணிக்கை, உன் மடியில் வந்து விழுந்த சேலரி, உன் மடியில் இருக்கிற ஹெல்த், ஏதோ ஒன்று புலம்புனல்ல. இப்போ பார், நீ எது வேணும்னு சொல்றியோ, ஐ வாண்ட் டு பி யங்கர், ஐ வாண்ட் டு பி டாலர், ஐ வாண்ட் டு பி ஹெட் ஃபுல் ஆஃப் ஹேர், ஐ வாண்ட் டு பி ஸ்ட்ராங் வித் மசில்ஸ், ஏதோ ஒன்று நம்ம இல்லாததை நம்ம இன்னும் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு போல. அப்போ வேதம் சொல்லுது, அந்த 3 அடி தூரத்துக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் நிரப்பின பிறகு அவங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்த பிறகு எதை அவனுங்க தேவைன்னு புலம்பி மற்றவங்களை ஹர்ட் பண்ணாங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் 33rd வசனம் படிக்க கேட்போம். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார், அவங்க கேட்டதை கொடுத்துட்டார். எதை வச்சு புலம்பிகிட்டே இருந்தாங்களோ, எதை வச்சு புலம்பிகிட்டே அவங்கள இரிட்டேட் பண்ணாங்களோ, ஒருவேளை இந்த வேலை எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த வேலைக்கு தான் போகணும், இல்லாட்டி இந்த சர்ச்சு பிடிக்கல, இந்த சர்ச்சில் எனக்கு போக பிடிக்கல, இல்லாட்டி எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, இல்லாட்டி இந்த வைஃப் பிடிக்கல, இந்த ஹஸ்பண்ட் பிடிக்கல, இந்த கார் பிடிக்கல, ஏதோ ஒன்று நமக்கு நம்ம நிறைய நேரங்களில் we get irritated. அப்போ வேதம் சொல்லுது, கர்த்தர் பார்த்தாரு, ஆண்டவர் சொன்னார், ஒரு ஊழியக்காரன் எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டான், இவ்வளோ உன்னதமான அந்த 3ஆவது நாள் நான் 47 நாள் பேசி இவ்வளோ அனாயிண்டடாக அனுப்புகிறேன், ஒரு சின்ன சர்ச்சையில் ஒரு சாப்பாடு விஷயத்தில் தானே செஞ்சேன், சரி நான் உனக்கு கொடுக்குறேன். நைட்டு முழுவதுமாய் என்னடா இவ்வளோ சாப்பாடு வந்துருச்சு, இவ்வளோ சாப்பாடு எப்படி எடுத்து ஃப்ரிட்ஜில் வை, ஃப்ரீசரில் வை, கீழே வெஜிடபிள் ட்ரேயில் வைன்னு சொல்கிறோமோ, அதே போல் நைட்டு முழுவதுமாக சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் உட்காந்து ஆசையாக சாப்பிட்லான்னு இருந்தாங்க. வாயில் வச்சு கடிச்சு அது தொண்டைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு மெலன்ஸில் ஆரம்பித்தாங்களோ, லீக்ஸில் ஆரம்பித்தாங்களோ, ஆனியன்ஸில் ஆரம்பித்தாங்களோ, ஃபிஷ்ஷில் ஆரம்பித்தாங்களோ, இன்றைக்கி அழகாக ஃபேட் இல்லாத ஒரு பேர்டை கர்த்தர் கொடுக்குற, எல்லாம் உனக்கு ஹெல்த் தான், ப்ரோட்டீன் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குற. அப்போ வேதம் சொல்லுது, வாயில் வச்சவன் அதை தொண்டைக்குள்ளே தள்ளுறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருடைய உயிர் போச்சு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம சொல்லுவோம் புற ஏறிடுச்சு, தொண்டையில் போய் மாட்டிடுச்சு, நம்ம 1000 சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய கோபாக்கினையில் அவங்க செத்து விழுந்தாங்க. ஆகையால் தான் அந்த ஊருக்கு அந்த வேதம் சொல்லுது, கிப்ராத் ஹத்தாவா அப்படின்னு பேரை வச்சாங்களாம். பிரியமானில் அதோடு முடிஞ்சிடல. வேதம் சொல்லுது, இதுக்கப்புறம் மிரியாமுக்கும் ஏரனுக்கும் மோசஸ்க்கும் சண்டை வருது. அந்த இடத்துல லெப்ரசியினுடைய காரியம் வருது, ஸ்கின் டிசீஸ் வருது, எத்தனையோ போராட்டங்கள் அந்த ஊருக்குள்ளாய் வருவதை வேதம் நமக்கு காண்பிக்குது. இன்றைக்கி திஸ் இஸ் த ஒன் தட் ஐ வாண்டட் டு ரிமைண்ட் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் தென் இஃப் நாட் ஃபார் யூ, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐ டோன்ட் see any message for me, now it could have been a message for me. Not to grumble with the ministry that God has given me, not to grumble, not to now be unhappy about the rabblers whom God has allowed into Canaan, not to grumble or not to be victimized by that 1 or 2 grabblers who are polluting the other family members who are very patient, who are very regular, who are spiritually connected to God and then physically connected with the local church. அப்படி இருக்கிற அந்த குடும்பங்களை கெடுக்கிற, அந்த குடும்பங்களை டைல்யூட் பண்ணுற இந்த ராப்லர்ஸை பார்க்கக்கூடாது. ஒருவேளை எனக்கு அந்த மெசேஜாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் நான் இன்னைக்கு ஒருவேளை கலெக்டிவாக பார்ப்போம்னு சொன்னால், முதல் காரியம், don't be discouraged. Somewhere somebody is now going to be provoked. இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக எது நடந்தாலும் சரி, ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கர்த்தருக்குன்னு சொல்லி வாழ நீங்கள் முடிவு எடுத்திருக்கிறீங்க. என்ன நடந்தாலும், ஃபாதர் பர்க்மன் மாதிரி என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காய் வாழுவேன்னு சொல்லிட்டு அவருடைய பாடல்கள் போல் யூ மேட் அ டிசிஷன். இது ஆரம்பிக்கும் பொழுது இந்த 11th சாப்டர் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் நாங்கள் யோசிக்கவே இல்லைங்க. எதை கேட்குறானுங்களோ இந்த சின்ன விஷயம், ஒரு மனுஷன் ஊழியத்துலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறார். அந்த மனுஷன் ஊழியத்துலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி 70 பேரை now they're all forced to take over the leadership. அதை தாண்டி நெக்ஸ்ட் இன் கமாண்டுக்கும் சண்டை பிரச்சனை. ஜாஷுவா 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஜாஷுவா பயப்படுறார், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், ஜாஷுவா இஸ் நவ் டெல்லிங், இவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்க, இவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்காதீங்க, இவனுக்கு அவன் கேட்ட ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்காதீங்க. அப்போ ஜாஷுவா எல்லாரும் முன்னாடியும் he becomes the devil's advocate, he becomes the bad man. இப்போ ஜாஷுவாக்கு அந்த 70 பேர் லீடர்ஸ், இந்த லீடர்ஸ் எப்படிங்க என் கூட ஒத்துழைப்பாங்க, இவனுங்க எப்படி என்ன கூட ஒரு நல்ல டீம் மெம்பராக இருப்பாங்க, ஏன்னா they see me as an anti person, எனக்கு விரோதமாக. ஆகையால தான் பயப்படுறார். இந்த 11th சாப்டரில் ஒரு ஃபியூச்சர் லீடரை அடி வாங்குறார். அதை தாண்டி மோசஸ்னுடைய வாழ்க்கை, அவருடைய சொந்த பிரச்சனை, அவருடைய கல்யாணம், எல்லாமே ஒரு போராட்டத்தின் மத்தியில் மோசஸ்னுடைய வாழ்க்கை நடக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பும் பொழுது ஒருவேளை திங்க் அபவுட் த ராப்லர் whom God has allowed in your life.
It could be anybody. Now I'm not here to provoke, I'm not here to mention who is the rabbler. அந்த தப்பான நபர் உங்கள் வாழ்க்கையில் இப்போ கிரியை செஞ்சுட்டு இருக்கிற நபர் யார் உங்களுக்கு ஆண்டவர் காண்பிப்பார். அது யாருன்னு சொல்லி, பிரதர் இவங்களையா தப்பான நபர்னு சொல்கிறீங்க? அன்னைக்கு மோசஸ் அழகாக அந்த தப்பான நபர்களை தான் அன்னைக்கு அந்த 10 வாதைக்கு தாண்டி அந்த செங்கடலை தாண்டி கொண்டுறார். அதை தாண்டி தண்ணி கொடுக்குறார். அந்த ராப்லர்ஸ்க்கு தான் கொடுக்குறார். காரணம், நீங்களும் என் கூட வந்துட்டீங்க, உங்களை என்னால் தள்ளி விட முடியாது. இன்னைக்கு கடவுள் எனக்கு உங்களை கொடுத்துட்டார். இது கடவுள் கொடுத்த உறவு, இது கடவுள் கொடுத்த ஒரு பந்தம். ஆகையால் ஐ cannot just cast you away, I just cannot push you away, I want to take you towards a glorious land ன்னு சொல்லிட்டு, it could be a team member, it could be a business partner, it could be a colleague, it could be a husband, wife, it could be a children, parents, anybody. இன்னைக்கு அந்த நபர்னால நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ரெண்டாவது காரியம், உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, வாட் எவர் இட் இஸ், இட் குட் பி ஜஸ்ட் கம்மிங் அண்ட் ஸ்டாண்டிங் ஹியர் டு praise God, ஆர் மேபி டு கம் ஹியர். ஒரு சின்ன ஊழியமாக இருக்கலாம். அந்த ஊழியத்தை நீங்கள் ஒரு நாளும் கைவிட்டுறாதீங்க. இன்றைக்கி 70 பேர், அந்த நாட்களில் இன்றைக்கி 70,000 பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த ஊழியத்தில் டி நகரில் சர்ச்சை என்னால் நடத்த முடியாது, நீங்கள் எடுத்து நடத்துங்கன்னா இன்றைக்கி உடனடியாய் இதை பிரான்ச் சர்ச்சா, சேட்டலைட் சர்ச்சா, இது அவங்களுடைய டெலிவிஷன் மினிஸ்ட்ரி, அது வரைக்கும் யாராவது பாட்டு நடத்துவாங்க, உடனே பாஸ்ட் வந்து இன்னொன்று எல்லாம் ஆவியில் நிரம்புவாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சா கூட ஈஸியாக யாராவது எடுத்து நடத்த ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி we are here, maybe 5 people, 10 people, 50 people, 100 people, that doesn't matter. God gives us a house. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காட்ஸ் கிரேஸ், ஒருவேளை தண்ணி வருது, இன்றைக்கி பெரிய காணிக்கு வருதோ இல்லையோ, அதெல்லாம் கூட வரலனாலும் பரவாயில்லைங்க, எப்படியோ கொஞ்சம் சேவிங் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்போம். ஆனால் தண்ணி எங்கள் வீட்டில் வருது, அது எவ்வளோ பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை we are so happy about it. எத்தனையோ நன்மைகளை கத்த செய்த இன்றைக்கி ஒருவேளை ஜாஷுவா போல் ஒரு பையனையோ, ஜெசிகா, ஜெஷுரன், 3 பிள்ளைங்கள, ஒருவேளை எங்களுக்கு 24 ஹவர்ஸ்லாம் அழகாக போயிடும். காலையில் 6 o'clock எழும்பி நைட்டு 11 மணிக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது, ரொம்ப அழகாக போகுது. இந்த 3 பிள்ளைங்கள ஒருத்தர் குறைஞ்சிருந்தா கூட மேபி our lives would have been dull, maybe we would have felt a lot of emptiness in us. அழகாக கடவுள் நடத்துகிறார். இன்றைக்கி அதே போல் whoever is the person who's troubling your mind, your family, your finances, ignore them and concentrate on your responsibility, concentrate on your job, concentrate on your business, concentrate on the small volunteering. எதில் உங்களுக்கு கடவுள் கொடுத்தாரோ அதை விட்டுறாதீங்க. 3வது காரியம் ஜாஷுவா, மோசஸ் செய்தது, அன்றைக்கி அந்த ஜாஷுவானுடைய காரியத்தில் he appointed, எத்தனை பேர் ஜாஷுவாக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், ஜாஷுவா எது இருந்தாலும் லீடர்ஷிப்க்கு மரியாதை கொடு. நான் எது செய்தாலும் யூ டோன்ட் கொஸ்டின் மீ, யூ டோன்ட் டேக் டிசிஷன்ஸ், யூ டோன்ட் unnecessarily டீச் மீ ஹவு டு ரன் த சர்ச், டீச் மீ ஹவு டு ரன் த காங்கிரிகேஷன். உனக்கு பொறுப்பு வரைக்கும் யூ ஆர் ஜஸ்ட் ஹியர் டு ஒபே, யூ ஆர் ஜஸ்ட் ஹியர் டு எக்ஸிக்யூட். உனக்கு நான் ஏதாவது கிரேஸ் கொடுத்தேன்னா, உனக்கு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தேன்னா செய். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு லெட்ஸ் டீச் தெம். இஃப் டேடி, மம்மி, இஃப் somebody in the family has a role given by God, I think till you attain that role, you don't have to teach us. When in doubt, we will ask you. When in doubt, we will call a friend. When in doubt, we will phone a friend or somebody. ஆனால் அது வரைக்கும் let not any instruction come from anybody. It could be even the wife, it could be even the husband. யார் இந்த குடும்பத்தில் கத்தர் வைத்திருக்கிறாரோ நம்ம ஒப்பு கொடுப்போம், எனக்கு இந்த நபர் மூலியமாக கடவுள் சில காரியங்களை செய்யட்டும். அதுக்கு அடுத்தது வேதம் சொல்லுது, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. கொஞ்ச காலங்களில் வேதம் சொல்லுது 3 நாள், 4வது நாள் கோவம், 5 நாளுக்குள்ள வேதம் சொல்லுது அவங்க எல்லாம் அழகாக சாதிச்சிட்டோம். ஹைஃபை கொடுத்துருப்பாங்க, அவங்க எல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி, குரூப் மெசேஜ் மாதிரி ஸ்மைலி அனுப்பிச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க, பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 5வது நாள் எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்தாங்க. அவங்க கேட்டபடியே எல்லாரும் உட்காந்தாங்க. அவங்க சாப்பிட்டது வாயில் கடிச்சு அவங்க தொண்டைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி they were all stuck dead. ஹத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒருவேளை அவங்க எல்லாம் புதைத்த பிறகு they keep moving. பிரியமான, you will keep moving, but someone who's troubling your peace, someone who's severing your relationship with God, அல்லது யாரோ ஒருத்தர் இன்னைக்கு உங்களை கலங்கப்படுத்திட்டு உங்களுடைய இருதயத்தை கத்தர் அறிந்திருக்கிறார். God knows your heart, God knows your walk with him, God knows your sincerity towards him. கடவுள் இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். You don't have to waste your time to prove to any Tom, Dick and Harry. It is God's rule, it is God's responsibility to handle them, to teach them, or even to punish them. We are nobody to suggest to God. மோசஸ்கே சஜஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லும்போது we are nobody to suggest to God. We will leave it in God's hand. கடவுள் எப்படி நியாயம் தீர்க்கிறாரோ நியாயம் தீர்க்கட்டும். ஆனால் இன்றைக்கி சொல்லுவோம், முதல் வசனத்தின்படி, ஆண்டவரே என் குடும்பத்திலேயோ, என் வேலை ஸ்தலத்துலையோ, என் சர்ச்லேயோ, என் ஃபேமிலிலேயோ, என் நபர்லேயோ, என்னுடைய பில்டிங்லேயோ, என் பக்கத்துலேயோ, எதிர்லேயோ யாரோ ஒரு தெரியாதபடி என் வாழ்க்கையில் இல்லை, நீங்கள் அனுமதித்த ஒரு கூட்டம் என் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்கனால நான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிடக்கூடாது, சரிந்து போயிடக்கூடாது. இஃப் யூ லூஸ் யர் பேலன்ஸ், then there's going to be a lot of toppling. அதுக்கப்புறம் மோசஸ்னுடைய லைஃப் படித்து பாருங்களேன், ஒன்றும் பெரிய ஸ்டேபிள் லைஃப்லாம் இல்லை. நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டங்கள், நிறைய எதிர்ப்புகள். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த தப்பான நபர்களோடு கூட வாழ்க்கை.
இது கடவுள் அனுமதித்துனா பரவாயில்ல. பட் லெட் அஸ் நாட் ஐடென்டிஃபை, லெட் அஸ் நாட் அன்னெசரிலி போர் அடிக்குது, தனியாக இருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸே இல்லை, இல்லாட்டி எனக்கு வீக்கெண்ட்ஸ் யார் கூட பேசுறதுன்னு தெரியல. டோன்ட் யுனைட் யுவர் செல்ஃப் with wrong people, ungodly people, someone who do not know the plan of God on your life. அவங்க லைஃப்பில் பிளான் இருக்கோ இல்லையோ விட்டுருங்க. உங்கள் லைஃப்பில் இருக்க பிளான் அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் ப்ளீஸ் அவாய்ட் them for heaven's sake, for your family's sake. Avoid them so that your life will be a blessed one. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுள் ஏதோ நல்லது செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார். ஒருவேளை 5 நாள்னு சொல்லி we are nobody to give God a timetable, we are nobody to give God an ultimatum, but God knows how to deal those rabblers in your life. God knows the damage these rabblers are doing in your life. ஒருவேளை யார் அந்த நபரோ, யார் அந்த கூட்டமோ, அதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நீங்களும் இப்பொழுதும் இந்த 40 நிமிஷத்துக்குள்ளாய் உங்கள் கண் முன்பாய் சிலரை கட்டாயம் கொண்டு வைத்திருப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய நாம மகிமைக்கு என்று சொல்லி நீங்கள் வாழ்கிற உங்களை கடவுள் ஏதோ ஒரு பெரிய திட்டம், ஏதோ ஒரு மகிமையாய் கர்த்தர் நடத்துகின்றார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி there is somebody who's been used. எப்படி தாவீது சொல்கிறாரோ, ஒரு பக்கம் ஆசீர்வாதம், ஒரு பக்கம் கடவுளுடைய கோலம் தடி என் கூடவே இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஒருவேளை he says God is my சௌக்கிதார்னு சொல்லத்தக்கதாய், God is my warrior, he is everything around me என்று சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் நெக்ஸ்ட் வசனத்தில் சொல்கிறாரு, I am going through a valley of death, I am going through darkness என்று சொல்கிறார். அதே போல தான் இன்றைக்கி உங்கள் லைஃப்லும் கூட. பட் டோன்ட் ஸ்லிப் அவுட். David did not slip, but Moses slipped. David did not react, but Moses reacted. David did not give in, but Moses gave in. அப்படிப்பட்ட காரியங்கள், தப்பிதங்கள் அடுத்த ஜென்ரேஷனில் செய்யாதபடி காத்து கொண்டாங்க. டேவிட் செய்யலை, நீங்களும் நானும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ உங்கள் சர்ச்லேயோ, உங்கள் வீட்லேயோ, உங்கள் காலனிலேயோ தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த காரியம் ரிவார்டிங்கோ நான் ரிவார்டிங்கோ, தேங்க்ஃபுல்லோ இல்லாட்டி அன்கிரேட்ஃபுல் பீப்புளோ, யார் மத்தியில் செய்கிறீங்களோ, டோன்ட் பாதர் அபவுட் இட். Our reward is from God. Maybe it is not money like most of them think. Maybe it is not a Benz car, or it is not an independent house, or it is not gold, or it is not diamonds. It could be just health on you. It could be just wealth on your family members. It could be peace in your children, in your children's children. நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தர் அறிந்திருக்கின்றார் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் யார் நிமித்து இவ்வளோ போராட்டம் வருதோ, அவங்க போராடிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் மாற்றவே முடியாது அவங்கள, நீங்கள் அவங்க வாயை அடைக்கவே முடியாது. ஆனால் கடவுள் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு உங்கள் பொறுப்புகள்லேருந்து விலகாதீங்க. உங்கள் கமிட்மெண்ட்ஸ்லேருந்து டோன்ட் அன்னெசரிலி டைல்யூட்டட். உங்களுடைய நடத்தையில் ஆண்டவருக்குன்னு சொல்லி ஓடுற ஓட்டத்தில் ஒரு நாளும் நீங்கள் பின்வாங்கிறாதீங்க. யார் ஆண்டவர் இன்றைக்கி 70,000 பேரை வைத்திருக்கிறார். மோசஸ் காலத்தில் 70 பேர் வந்தாங்க, ரைட்டு தான். ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு மோசஸ் மூலியமாக கர்த்தர் செய்யணும்னு நினச்சார். யூ ஆர் தட் மோசஸ் பிரதர், யூ ஆர் தட் மோசஸ் சிஸ்டர். God has great plans in your life. You could be an earning member, you could be just a passive member in your house. That doesn't matter. Money, everything is from God. உங்கள் வீட்டில் இருக்கிற காசாக இருக்கட்டும், உங்கள் பேங்க்கில் இருக்கிற பென்ஷனாக இருக்கட்டும், அல்லது உங்கள் சில்ட்ரனோ, உங்கள் கிராண்ட் சில்ட்ரனோ, யார் மூலியமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறாரோ, காங்கிரிகேஷன் மெம்பர்ஸாக இருக்கட்டும், தட் இஸ் ஜஸ்ட் வயா மீடியா, அவ்வளோதான். ஆனால் கொடுத்து அனுப்புறது கடவுள் தான். அங்கே இன்றைக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடவுளுடைய கரத்தை பிடித்துக்கொள்ளும். எத்தனை பேர் நம்மை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் தலை குனிஞ்சிடாதீங்க, விழுந்துடாதீங்க. டோன்ட் ஃபால். If you fall, there's going to be a lot of celebration on the wrong camp. ஆண்டவருடைய திட்டம் கீழே விழுந்துடக்கூடாது. மோசஸ்னுடைய அந்த சின்ன கோபம், ஒருவேளை மோசஸ் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம், பட் he gave in. அன்னைக்கு ஒரு மயான கிரவுண்டாக மாறிச்சு, ஒரு பரியல் கிரவுண்டாக மாறிச்சு, ஒரு சிமெட்ரியாக மாறிச்சு. அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்த இடம் 3rd டேலேயே ஒரு சிமெட்ரியாய் அந்த ஜனங்க மாற்றிட்டாங்க. நம்ம வீடுகளில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், காலனியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்முடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், யார் இன்றைக்கி உங்களை வேதனைப்படுத்தி இன்றைக்கி வந்திருக்கிறீங்களோ, டோன்ட் பாதர் அபவுட் them. Just tell God that you still love him so much. Tell God that you will still live a testimonial life. ஆண்டவருக்குன்னு சொல்லி வாழ்வோன்னு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நடத்துவார். ஆண்டவரே, இந்த நாட்களில் மழைக்குரிய அறிகுறி எங்களுக்கு கொடுக்கின்றீர், அவளுக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தின் மேல் எத்தனையோ பேர் ஜபிக்கிறாங்க, எத்தனையோ பேர் கதறாங்க, அவைகள் எல்லாவற்றையும் நீர் பார்க்கின்றீர், அவளுக்கு நன்றி. ஆண்டவர், இத்தனை பேருடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அழகாய் இந்த தேசத்தில் ஒரு அற்புதம் செய்கிறீர். அதே போல் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்கள் வீடுகளில், எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி யாருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்த நபர்களையும் நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். உடைய கரம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து இந்த வாரத்தினுடைய மிகுதியான நாட்களை ஆசீர்வதியும். எங்கள் திட்டங்கள், எங்கள் குழப்பங்கள், எங்கள் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது எங்கள் பொருத்தனைகளில் நாங்கள் ஜாக்கிரதையாய் உண்மையாக இருக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும். இந்த ராபுலர்ஸ்னால நாங்கள் சோர்ந்து போகாதபடி, இந்த தப்பான நபர்கள்னால எங்கள் கிறிஸ்து வாழ்க்கை நாங்கள் இழந்துராதபடி ஞானத்தை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.